வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா ஆக்ஷன் ஃபேண்டசி ரிவெஞ்ச் இந்த ஜானர் கொண்ட மான்வா. இதில் நம்ம ஹீரோக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் கொடுக்குறான் அதுதான் கதை. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபி மான்வா தமிழ். இது எல்லாமே அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு தான் இந்த உலகத்தில் டஞ்சன்ஸும் வந்துச்சு, கேட்ஸும் வந்துச்சு. அதோட சேர்த்து உயிரை கொள்றக்கூடிய மான்ஸ்டரும் நிறைய கொட்டுனுச்சு. அப்படியாப்பட்ட நிலைமையில யாரா நம்மளை காப்பாற்றுவாங்கிறப்ப தான் வந்தாங்க ஹீரோஸ். சொல்ல போனோம்னா அவங்க தான் அவைக்கனான மேஜிக் அபிலிட்டி வச்சுருக்கவங்க. அவங்களால தான் அந்த மான்ஸ்டரோட எதிர்த்து சண்டை போட முடியும். அப்போ ஒருத்தனை காட்டுறாங்க கோல்டன் சீக்கர் இன் கால்ஃப். அதுக்கு அங்கிட்ட ஒரு பொண்ணை காட்டுறானுங்க கோல்டன் சீக்கர் கிளாடியா. அதுக்கடுத்து எங்கிட்ட ஒரு மஞ்சள் முடிக்காரனை காட்டுறானுங்க நாத்தனால். அதுக்கப்புறமாட்டி பச்சை கலரில் ஒரு பவர் யூஸ் பண்ணுறான், அவன் பேர் இவோக். அதுக்கடுத்து அந்த பொண்ணு பேர் என்னன்னு காட்டல. இவங்கெல்லாம் கோல்டன் சீக்கர்னு காட்டுறாங்க. அவங்க 5 பேர் அங்கே நிற்கும் போது ஒருத்தன் மான்ஸ்டரை மாட்டிட்டு காத்துறான், காப்பாற்றுங்க, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க. இப்போ கால்ஃப் சொல்கிறான், அங்கே பாரு அங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் பாரு, போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கிளாடியாவை பார்த்து சொல்லும்போது அவள் சொல்கிறா, ஏன் நான் போகணும், அங்கே நிறையவே இருக்குது, அது ரொம்பவே ஆபத்தான இடம், நான் போக முடியாது, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீயே போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறா. அந்த பெரிய சைஸில் இருக்க அந்த மிருகமாக அவனை கொல்லலாம்னு வரும்போது எங்கேருந்தோ ஒருத்தன் பறந்து ஒரு உதம் உதைக்கிறான். உதைக்காது எங்கேயோ போய் விழுவுது. இப்போ அவன் திரும்பி கேட்குறான், யாருக்கும் ஒன்றாகலே, இதுக்கப்புறம் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நமக்கு அவன் யாருன்னு காட்டுறானுங்க, கோல்டன் சீக்கரை சேர்ந்த மிசாட்டோ. இப்போ டக்குன்னு அவன் ஜம்ப் பண்ணி கையில் ஏதோ பவர் மாதிரி கேதர் பண்ணிட்டு சாயிட்ட மணிக்கு எல்லா டிமனையும் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். கண்ணாப்புலான்னு வெட்டிட்டு ஒரு ஃபினிஷிங் மூவ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். யுவக் பார்த்துட்டு சொல்கிறான், என்னால் இதை நம்பவே முடியல, அவன் என்ன இப்படி இருக்கான், எவ்வளோ மான்ஸ்டராக ஒரே ஆளான்னு கொண்டுகிட்டு இருக்கான். அவனை உண்மையே சொல்ல போனால் அவனோட பவர் லெவலில் நம்மளால் கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட அந்த டைம் மேஜிக் மூலமாக அவனால் ஃபியூச்சரை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் எங்கேருந்து வருங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நல்லாவே சண்டை போடுறான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த 5 பேரில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவனும் மனுஷனே கிடையாது, சொல்ல போனோம்னா அவனுமே ஒரு மான்ஸ்டர் தான். இப்போ பார்த்தோம்னா அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டருமே கொண்டுட்டானுங்க. கடைசியாக பார்த்தோம்னா ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுதான் கடைசி, இதை கொண்டோம்னா எல்லாமே முடிஞ்சிடும். இப்போலேருந்து என்னோட மக்களையும் என்னோட இந்த இடத்தையும் கண்டிப்பாக என்னால் பாதுகாக்க முடியும். சரி, இப்போ நான் அந்த கேட்டை சீல் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போதே பார்த்தா ஹீரோ யாரோ பின்னாலேருந்து எத்தி விட்றாங்க. பார்த்தா அந்த கேட்டுக்குள்ளே ஹீரோவை தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ கேட்டுக்குள்ளே போனால் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆமாம் இப்போ இங்கே என்ன தான் நடக்குது, இது மாதிரியான ஒரு ஃபியூச்சரை நான் பார்க்கவே இல்லையே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் யோசிக்கிறானா. யோசிச்சுட்டு அவன்கிட்ட கேட்குறான், ஆமாம் இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்காண்டி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு எதுக்காக இருக்கான் சொல்கிறான், ஏன்னா நீ கேட்குற இது பர்சனல் தான், ஏன் தெரியுமா, ஏன்னா உன்னால் உன்னோட ஃபியூச்சர் என்னன்னு பார்க்க முடியல, அப்படி பார்த்துருந்தேன்னா நாங்கள் உனக்கு துரோகம் பண்ண போகிறோங்கிறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, என்னன்னு ஹீரோ கேட்குறானா. அதுக்கு அந்த பேரையில அந்த பொண்ணு சொல்லுது, நீ லெவல் 100 இருக்கிற ஒரு மான்ஸ்டர், அதோட உன்னோட ஆட்ரிபியூட் என்ன தெரியுமா, அது டைம். இங்கிட்டு பார்த்தோம்னா கிளாடியா சொல்றா, நாங்கள் பணம் சம்பாதிக்கணும், அதுவும் சேஃபாக சம்பாதிக்கணும், எங்களுக்கு சேஃபாக பணம் சம்பாதிக்கணும்னா நீ ஒரு பெரிய தொல்லையாக தான் இருப்ப. இப்போ இன்கால்ஃப் சொல்கிறான், நீ வெறும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மட்டும்தான் நினைக்கிற. அதுக்கப்புறம் யுவக் சொல்கிறான், இதனாலேயே எங்களை நிறைய டேஞ்சரான இடத்துல எல்லாம் ஒன்னாலே நாங்கள் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், இதுக்கப்புறமாட்டி எங்களுக்கு இது மாதிரியான நிலைமையே வராது அப்படி சொல்லிட்டு, ஓகே நம்ம திருப்பியும் வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ வெளியே இருந்து கத்துறான், இதெல்லாம் என்ன நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா, என்னை இங்கேருந்து வெளியே விடுங்க அப்படின்னு அவன் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், இது மாதிரியான ஒரு சில்லறத்தனமான காரணத்துக்காண்டியா என்னை இப்போ இங்கே உள்ள வச்சு அடைச்சிட்டு போறீங்க, நான் கோல்டன் சீக்கரோட லீடரா நான் என்ன தெரியுமா நினச்சேன், நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், அதுவும் மான்ஸ்டர்லேருந்து காப்பாற்றி மக்களை சேஃபாக பார்த்துக்கணும்னு தான் நினச்சேன். அப்புறம் ஏன் என்னை இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்டுக்குள்ளே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கண்ணாப்பனான்னு வெட்ட ஆரம்பிக்கிறான். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கண்ணாப்பனான்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆச்சரியப்படுறான், என்னது இவ்வளோ கணக்கிலையா இருக்கு, ஆனாலும் என் சாவு இவனுங்க சொல்கிற மாதிரி இருக்காது, கண்டிப்பாக என் உயிர் போகிற அளவுக்கு நான் சண்டை போட்டுட்டு தான் சாவேன். சரி நான் என்னோட ஃபியூச்சரை பார்க்குறேன். அப்போ என்னோட ஃபியூச்சரை பார்த்தா நான் இங்கேருந்து தப்பிச்சு போனா இல்லையான்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் பார்த்தப்ப எந்த ஃபியூச்சரும் இல்லைன்னு வருதா, அதை பார்த்துட்டு சொல்கிறான், ஓ எனக்கு எந்த ஃபியூச்சரும் இல்லையா, அப்படி இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி சொன்னால் வெறி கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் சண்டை போடுறான். கடைசியில் பார்த்தோம்னா ரத்த வெள்ளத்தில் இருக்கான். என்னால் ஃபியூச்சரை மாற்ற முடியாது, இதுதான் என்னோட முடிவா, எனக்கு இந்த டெத்து தான் இது எல்லாத்துக்கான காரணமா, என்னால் ரிவெஞ்சே எடுக்க முடியாதா, எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஈஸியாக சாக மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு ரீஎன்கார்னேஷன் இருக்குது, கண்டிப்பாக நான் ரீஎன்கார்னேஷனையும் என்னோட பீக் ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பாக போய் அடைவேன், அடைஞ்சதுக்கு அப்புறமாட்டி அவங்களுக்கு நான் ரிவெஞ்சு கொடுப்பேன், அது வரைக்கும் அந்த கோவத்தை நான் எனக்குள்ளேயே தான் வச்சுப்பேன், கொஞ்ச நாள் காத்துருங்க, கண்டிப்பாக நான் என்னோட ரிவெஞ்சை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செத்து போகிறான் அந்த இடத்துல. இப்போ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஹீரோ கண்ணு முடிக்கிறானா, கண்ணு முடிச்சுட்டு போய் கண்ணாடியை பார்க்குறான். கண்ணாடியை பார்த்துட்டு சொல்கிறான், என்னோட ரீஎன்கார்னேஷன் ஒரு வழியாக ஒர்க் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், இது ஒரு ஹாஸ்பிட்டல், ஆனால் இங்கே இருக்கிற முக்காவாசி மிஷின் எனக்கு முன்ன பின்ன பார்த்த மாதிரியே இல்லை, ஒருவேளை நிறைய வருஷம் ஓடி போயிடுச்சா, எவ்வளோ வருஷம் தான் மொத்தமாக ஓடி போயிருக்கு, இல்லை 100 வருஷம்லாம் ஓடி போயிருக்கக்கூடாது, அப்படி மட்டும் போயிருந்துச்சுன்னா அந்த மொகரங்கட்டைகளுக்கெல்லாம் என்னால் ரிவெஞ்சே கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்கள யோசிச்சு பார்க்குறான். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு கீழே இருக்க அந்த ஐடி கார்டை பார்க்குறான். அது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்.
பாடி ஒரு வழியாக 20 வருஷம் மட்டும் தான் ஓடி போயிருக்கு அப்படின்னு அந்த ஐடி கார்டில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி ஷாக் ஆகுறான். இது வந்து வாய்ட் ஆட்ரிபியூட் தான். இப்போ நம்ம ஹீரோ வில்லத்தனமாக விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட ஃபாஸ்ட் லைஃப்பில் என்னோட டீமெட்டாக இருந்தவங்கலாம் என்னை பார்த்து பயந்தாங்க. அதுக்கு காரணம் என்னோட டைம் ஆட்ரிபியூட். நான் தான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தேன். ஆனால் எனக்கு அது அப்போ தான் புரிய வந்துச்சு, அதாவது டைம் ஆட்ரிபியூட்டில் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் ஸ்ட்ராங் ஆக முடியாதுன்னு. என்னோட பழைய வாழ்க்கையில் நான் என்னோட அந்த கிளாவரி பாயிண்ட்டை கூட பார்க்க முடியல. ஏன்னா வாய்ட் ஆட்ரிபியூட்டால் மட்டும்தான் ரொம்ப டார்க்கான டெப்த்துக்கு கூட போக முடியும். என்னை மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு அந்த பாடியோட ஓனருக்கு நம்ம ஹீரோ சாரி சொல்கிறான். வாய்ட் ஆட்ரிபியூட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்ரிபியூட், அதில் எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் என்னோட பழைய வாழ்க்கையில் யாருமே என்கிட்ட வாய்ட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணதே இல்லை. இது ஒரு ரேர் ஆட்ரிபியூட்டுங்கிறதுனால இது எப்படி ட்ரெயின் பண்ணணுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் கூட இந்த பையனும் லெவல் 1லேயே இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனோட ஐடி கார்டை பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பையனை நிறைய பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க, உனக்கு ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு கூட இல்லைன்னு நினச்சி. இல்லைனா அது மாதிரி புள்ளி பண்ணாமே இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னை நம்பு தம்பி, கண்டிப்பாக நான் உன்னோட இந்த பேரை இந்த உலகம் ஃபுல்லாகவும் தெரியும். த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சர்னு நீ இந்த ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்க போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ என்கிட்ட வாய்ட் ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால என்னோட அந்த கிளாவேரியன்ஸை என்னால் ஈஸியாகவே பார்க்க முடியும். அதோட என்னால் அதை ரீச்சும் பண்ண முடியும். எனக்கு இருக்க இந்த பவருக்கு இப்போ இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு. அதோட எனக்கு துரோகம் பண்ண அந்த துரோகிங்களுக்கு அவங்க பண்ண தப்பு என்னங்கிறத நான் கண்டிப்பாக புரிய வைப்பேன். இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் ஒரு வருஷம் தான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தாகணும், அதுக்கு முதல்ல நான் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த வாய்ட் ஆட்ரிபியூட்டாக பொதுவாக எல்லாருமே வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இதை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு இமேஜின் தான். நம்ம என்ன ஃப்ரீயாக இமேஜின் பண்ணுறோமோ அதை தான் நம்ம ரியாலிட்டியை கொண்டு வர முடியும். ஆனால் எல்லாராலையுமே இமேஜின் பண்ணுறதை ரியாலிட்டி கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆர்ட் வரைகிறோம்னா அது இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம இமேஜினேஷன் வச்சு அது வரையும் போது நம்மளால் அதை கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரைய முடியாது. அதே மாதிரி தான் இமேஜின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை நம்ம ரியாலிட்டி கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஃபோக்கஸ் பண்ணுறான். இப்போ நான் என்னோட எசன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் அதை விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது என் பாடியில் இருக்க ஒரு செல்லுமே ரீஸ்டோர் ஆகிற மாதிரி நான் இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரெயின் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தோம்னா ஹீரோட கையில் இருந்த அந்த காயம்லாம் ஹீல் ஆகிட்டு இப்போ ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், ஒரு வழியாக அது ஒர்க் ஆகிட்டு, இது ஒரு சின்ன ஸ்பெல்லாக இருந்தாலும் என்னோட ஃபுல்லாக எதுவுமே ஹீல் ஆகலை, எனக்கு உள்ள இன்னமும் பெயின் இருக்குதான். நான் இந்த ஸ்கில்லை எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். நான் அதிக தடவை யூஸ் பண்ணேன்னு சொன்னால் இதோட ஸ்பீடு ரெக்கவரி எல்லாமே டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதனால் நான் இமேஜின் தொடர்ந்து பண்ணேன்னு சொன்னால் அதை நான் ரியாலிட்டிக்கு மாற்றக்கூடிய அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் என்னால் மல்டிபிள் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். அதாவது டைப்பாக மேஜிக்கை என்னால் மாற்றி யூஸ் பண்ண முடியும். சொல்ல போனோம்னா அதுதான் ஒரு அப்சல்யூட் ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட யாராலையுமே நெருங்க முடியாது. அந்த மாதிரி இதை நான் டெவலப் பண்ணுவேன். என்னோட மூளையில் நான் நினைக்கிற எல்லாத்தையுமே ஒரே பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஹீரோ அப்படி பார்க்கும்போதே பார்த்தோம்னா அவர் கதை திறந்துட்டு டாக்டர் வராரு. ஒரு வேளை நீ முழிச்சிட்டியா? அப்போ ஹீரோ பார்த்துட்டு டாக்டரா அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது அவர் திட்டுறாரு, நீ இது மாதிரி அசையக்கூடாது, ஒழுங்கா படு, உன்னை பெரிய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது நீ இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா படு. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஓ அதுதான் நடந்துச்சா, அதனால தான் இந்த பையன் இவ்வளோ அடிபட்டு இங்கே கிடக்குறானா? இப்போ பாரேன், உனக்கு பட்ட இந்த காயத்துக்கு உன்னால் கிளம்பவே முடியாது, நீ ஆனால் கிளம்பி உட்காந்துருக்க, இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த சயின்டிஸ்ட் தான், அவங்களால தான் இந்த மிராக்களே நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒரு சயின்டிஸ்ட்டை சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறான், என்னது சயின்டிஸ்டா, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னது உனக்கு சயின்டிஸ்டாக தெரியாதா? என்ன சொல்கிற? சயின்டிஸ்ட் தான் 5 முனை செயின்ட்டில் ஒருத்தங்க, அவங்க தான் ரொம்பவே அழகாகவும் இருப்பாங்க. எனக்கு நீங்கள் சொன்ன அந்த 5 முனை செயின்ட்டு அது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த டாக்டர் சொல்கிறார், சரி அதை விட உனக்கு இப்போ ஒன்றும் புரியாது, ஏன்னா நீ இப்போ தான் முழிச்சிருக்க, நான் இப்போ இதெல்லாம் சொன்னேன்னா உனக்கு திருப்பியும் குழப்பமாயிடும், சரி அதனால ரெஸ்ட் எடு, நான் போய் உன்னோட இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரா. செயின்டஸு 5 முனை கொண்ட செயின்ட்டு இதெல்லாம் என்னது? ஒருவேளை அட்வென்ச்சர் குரூப்பாக இருக்குமோ? அந்த உலகத்தை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. அந்த 20 வருஷத்தை இது மாதிரி மாற்றம் உருவாகியிருக்கும் போல. ஒருவேளை இவங்க ஃபேமஸான பார்ட்டியாக எதுவும் இருப்பாங்களோ? இந்த பாஸ்டில் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேப்பை நான் முதல்ல ஃபில் பண்ணணும். இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிவியை ஆன் பண்ணுறான். இப்போ அந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறானுங்க, கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்க் டஞ்சனில் நடந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோவாக பார்க்க போகிறோம். சூப்பரு, இதுதான் பழைய ஈவெண்ட். அதாவது என்னை 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏமாத்தின அந்த இன்சிடெண்ட், அதாவது ட்ரிபிள்எஸ் ரேங்க் டஞ்சனில் நடந்த அந்த இன்சிடெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ அந்த டிவியில் சொல்கிறாங்க, அந்த கல்பிரிட் யார் தெரியுமா? அதாவது துரோகம் பண்ணது கோல்டன் சீக்கரோட லீடராக இருந்து டைம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி 100 லெவல் ரீச் பண்ண மிசாட்டோ தான் அந்த துரோகி அப்படின்னு டிவியில் காட்டுறானுங்க. இப்போ ஹீரோ அதை பாட்டு ஷாக் ஆகுறான், என்னது இவனுங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, நான் தான் அந்த கல்பிரிட்டா, ஆனால் அங்கே நடந்தது எதுவுமே இவங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பயங்கரமான பிளான் போட்டார். அதாவது அந்த டஞ்சனை பிரேக் பண்ணி அதெல்லாம் மான்ஸ்டர்ஸோட கை கோக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை அவர் யோசிச்சார். அப்படி பண்ணி தான் அவர் அந்த டஞ்சன் பிரேக்கை இது பண்ணார். ஆனால் அந்த கோல்டன் சீக்கரில் இருந்த மற்ற 5 பேர் இதை பற்றி தெரியாமல் அவர் கூட ஒன்றா இருந்திருக்காங்க. அவரை பற்றி அந்த உண்மை தெரிஞ்ச வந்தோடனையும் அந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி அவங்க தான் தைரியமாக முன்னாடி வந்து எல்லாத்தையுமே தடுத்து சண்டை போட்டாங்க. மிசாட்டோவையும் தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் அவங்க 5 முனை செயின்ட்டாகவே மாறினாங்க. இப்போ வரைக்குமே அந்த 5 முனை செயின்ட் தான் பல ஏரியாவுக்கு போய் அவங்க இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோ இதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு சிரிக்கிறான். அவங்க எனக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு துரோகிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் புகழ் எல்லாத்தையுமே மண்ணோட மண்ணாக போட்டு புதைச்சிட்டாங்க. இவங்க நாங்கள் பலி கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி இங்கே வந்து ரிவார்டுன்னு அலையிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற ரிவார்டும் கிடைக்கிது. மக்களும் இவங்களை வாழ்க வாழ்க அதோட ஹீரோஸ்னு வேற கூப்பிடுறாங்க. மக்களே நான் மன்னிக்கவே மாட்டேன். அதில் இருக்கிற யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் நான் நரகத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டெரராக சொல்கிறான். ஹீரோ டக்குன்னு அமைதியாகிட்டு யோசிக்கிறான். முதல்ல நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதோட அவங்களோட அந்த ரேடார்னால சுற்றி இருக்க யாரையுமே நல்லா டிடெக்ட் பண்ண முடியலை. சரி விடு, இந்த பையன் எந்த அகாடமியில் படிக்கிறான் அதையாச்சும் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். இது நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அந்த பச்சை கலரில் எனர்ஜி யூஸ் பண்ணுவான்ல இவாக்கோ, அவன் தான் அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பலாக இருக்கான். அதை தான் நம்ம ஹீரோ ஃபோனில் பார்க்குறான். நான் இப்போ தான் கண் முழிச்சேன். அதுக்குள்ளேயே நான் யாரை கொல்லணுமோ அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஒரு அதிர்ஷ்டம். எப்படியா இருந்தாலும் இவாக்கோவை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவனோட வீக்னஸ் என்னங்கிறத நம்மளை ஈஸியாகவே பார்க்க முடியாது. ஏன்னா அவன் வீக்னஸை ஃபுல்லாகவே மறைச்சிடுவான். அதை மறைக்கிறதுனாலே அவன் பெரிய பலசாலி மாதிரி எல்லாரு கண்ணுக்கும் தெரியும். இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா எங்களோட லெவல்ஸ் தான். அது ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதே நேரத்தில் போய் அவன் கூட சண்டை போட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக அவன் என்னை தோக்கடிச்சிருவான். அதே நேரத்தில் நான் என்னால் அவனை தோக்கடிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. லெவல் 1ல் இருந்துக்கிட்டே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேலேருந்து நான் லெவலை ஏற்ற பார்க்கணும். நான் லெவலை ஏற்றினதுக்கு அப்புறம் மட்டும் தான் அவனோட சண்டை போடுறத பற்றியே யோசிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு படுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், கொஞ்ச நேரம் பொறுமையாரு, ஏன்னா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இவாக்கோ. இப்போ கொஞ்சம் வாரம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து அவனோட ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், சரி ஒரு வழியாக எல்லா டைமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த இடத்த விட்டு பிரச்சனையே இல்லாமல் போகலாம். அப்போ பார்த்தோம்னா அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு, என்னால் நம்பவே முடியல, நீ கொஞ்சம் வாரத்திலேயே சீக்கிரமாகவே சரியாயிட்டியே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேளை இது அந்த சயின்டிஸ்டோட பிளெஸிங் அப்படின்னு அவன் சொல்ல வரும்போதே ஹீரோ சொல்லிடுறான், இல்லை இதுக்கு ஒன்றும் அது காரணம் இல்லை. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னு பார்த்தோம்னா அது என்னோட சொந்த பவருக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ போகிறப்ப சொல்கிறான், அப்போ சரி இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்டது ரொம்ப நன்றி, சரிப்பா உடம்பு பார்த்துக்க அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்கிறாரு. அப்போ சரி ப்ரிப்ரேஷன்லாம் ரெடியாக இருக்குது, இப்போ இருக்கிற இந்த லெவலே போதும், டஞ்சனுக்கு போவோமா ஒரு வார்மப்போட அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாமா அப்படிங்கிறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.